ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் ஃபுட்டி. இன்றைக்கி நம்ம கலாஸ் ஃபுட்டியில் டேஸ்டான சுவையான தக்காளி தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை வேக வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டாப்பில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்தியில் எடுத்து விட்டுட்டோம்னா நமக்கு ஸ்கின் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். இது மாதிரி நான் ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு இப்படி போட்டுப்போம். இதிலே ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இதே சேர்த்து போட்டுப்போம்ல. இது ஒரு 5 to 10 minutes இதில் பாயில் ஆகட்டும். இதை ஆற வச்சு நம்ம ஸ்கின்னை எடுத்துப்போம். இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஒரு 5 to 10 minutes இது நல்லா பாயில் ஆகட்டும். தக்காளி நல்லா வெந்து ஆறி இருக்கு. ஸ்கின் எல்லாம் நல்லா எடுத்துட்டு வந்துருச்சு. நம்ம இப்படி இந்த பாருங்க, ஸ்கின் எல்லாம் அழகா எடுக்க வருது. இந்த மாதிரி இதை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு வச்சுப்போம். இந்த அழகா ஸ்கின்னை நீக்கிட்டு மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துட்டு வரேன். தண்ணியிலே ஸ்கின் எல்லாம் நல்லா நான் எடுத்துட்டேன். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ நமக்கு தொக்குக்கு தேவைப்படும். பாருங்க, இதுலேயே தண்ணி அழகா ஸ்கின் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது தக்காளியை வச்சு இந்த ஒரு தொக்கு, அந்த புளி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இருக்கு. அதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிருவோம். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, இது தேவைப்படும். இதை இந்த மாதிரி டொமேட்டோ பியூரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிப்போம். 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். எண்ணெய் காஞ்சோனி ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இது எண்ணெயில நல்லா செவந்து வரட்டும். கருவேப்பிலை ஒரு இருக்கு. இந்த மாதிரி எண்ணெயில நல்லா செவக்கட்டும். இந்த ஒரு டிஷ் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டிஃபன் வெரைட்டி, லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸாக இருக்கும். சூடான இட்லி, தோசை, ஆப்பம், பூரி, சப்பாத்தி, சுட சுட ஒயிட் ரைஸ், அதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி. இதில் பூண்டு ஒரு 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுப்போம். இது இந்த தக்காளி தொக்குக்கு இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு இது கொஞ்சம் அந்த ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு இந்த சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆனியன் இதே இதில் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம். அப்பதான் சீக்கிரமா வெங்காயம் வதங்கும். கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை, ஆனா நல்லா வதங்கணும். கொஞ்சம் கூட வெங்காயத்தோட ஸ்மெல் இல்லாம நல்லா வதங்கிடணும். கண்ணாடி பதம் அந்த மாதிரி நல்லா வதக்கி போகணும். லைட்டாக எப்பயுமே உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும், டைம் எடுக்காது.
ஸோ ஒர்க்கிங் உமன் அவங்களுக்குலாம் வந்து இதை ரெடி பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஈஸியாக அதை பண்ணிடலாம். வேறு எதுவும் சட்னி எதுவும் பண்ணாமல் இதை மாதிரி இட்லி மட்டும் பண்ணிவிட்டு இதை தொட்டு வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் நம்ம. இப்போ மத்தியானம் அதே மாதிரி லஞ்சுக்கும் இதே மாதிரி வச்சு ஒரு ஆம்லெட் போட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால் இது எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா தக்காளி வேக வச்சு ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு நல்லா அதை இதில் போட்டு புளி அதையும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தண்ணிலாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது சீக்கிரம் வதங்கிடும், ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் இதில் வதங்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணணும். அப்படியே எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்தாப்புல வரணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். எல்லாம் குழஞ்சி எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் அதே அளவு, எவ்வளோ நம்ம மிளகாத்தூள் போடுறோமோ அதே அளவு மல்லித்தூளும் போடணும். 2 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுப்போம். இதெல்லாம் அந்த தக்காளிலேயே நல்லா அந்த மசாலாலாம் நல்லா கரட்டி விட்டுருவோம். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா இதை அப்படி வதக்கி விடணும். அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணும். கொஞ்சம் கம்மியாக பண்ணிங்கன்னா இதில் எல்லாம் பாதி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 6 தக்காளிக்கு போட்டிருக்கேன். நீங்கள் 3 தக்காளினா 1 ஸ்பூன் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி வேக வைக்கும்போது ஒரு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னா கீழே கொட்டாதீங்கன்னு சொன்னால அந்த தண்ணியை இப்போ நம்ம ஆட் பண்ணிப்போம். இது உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கங்க. ஆனால் இது கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னு கொஞ்சம் கெட்டியாகும். இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் கசிஞ்சு வரட்டும். கொஞ்சம் நேரம் தான் க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தொக்குக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. சப்பாத்தி ஆயிலே இல்லாமல் செஞ்சுருக்கேன். அதில் சப்பாத்தி நான் இது மாதிரி சப்பாத்தி செஞ்சு இது மாதிரி தக்காளி கிரேவி செஞ்சு தொட்டு தின்னு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ தக்காளி தொக்கு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா நல்லா கெட்டியாயிரும். எனக்கு இந்த மாதிரி தேவைப்படுது, அதனால் இப்போ நான் இதில் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோண்டு வெல்லம், இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது தான். இது ஆப்ஷன் தான். நல்லா ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கணும்னா அப்படியே வச்சுக்கலாம். நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு கட் பண்ணால் மல்லித்தலை போட்டுப்போம். இப்போ சூப்பரான சுவையான டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
சூடாக சப்பாத்தி செஞ்சு வச்சு இந்த கிரேவி செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.